ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்கே ஸ்பைசஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஆலப்புழா ட்ரிப்பு போயிருந்தோம். அப்போ வந்து எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். 5 நாள் தான் இந்த தடவை லீவுக்கு இருந்தோம். அந்த 5 நாளில் ஒரு நாள் வந்து ஆலப்புழா ட்ரிப்பு வந்துட்டு என் தம்பியை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அம்மா நைனா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான் இது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஊர் சுற்றி பார்க்குறதுக்கெலாம் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறோம். காலையில் வந்து வெள்ளனாவே கிளம்பலான் தான் நினச்சோம். எல்லாருமே எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லேட்டானால் திரும்பி வரும்போது ரொம்ப நைட் ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து வேகமாக கிளம்பிட்டோம். இந்த கார் வந்துட்டு வாடகைக்கு தான் எடுத்திருந்தோம். என் தம்பி தான் வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தான். காலையில் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்படியே டீ மட்டும் குடிச்சிருந்தோம். காலையில் வெள்ளனை எந்திரிச்சனால பாப்பாங்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு எங்கள் நைனா வந்துட்டு ஹோட்டலில் நிப்பாட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து பிள்ளைகளெல்லாம் எழுப்பி விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றக்காண்டி வெளியே வந்துட்டோம். இருந்தோம். இட்லி வந்துருச்சு. சட்னி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் செட்டில் ஆனவங்களுக்குனே கட்டின கோயில்னு சொல்லிட்டு நைனா வந்து சொல்லிகிட்டே வந்திருந்தார். கோயில் பேர் வந்து ஸ்ரீ மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் இப்போ கேட்கும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து போய் அங்கே வந்து அவங்களுக்குன்னு கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஆலப்புழாவுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப்பு. நம்ம ஆலப்புழா பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது இருக்கும். இந்த இடத்தோட பேர் வந்துட்டு தண்ணீர் முகம் பண்டுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்க்க வந்து வியூ வந்து நல்லா இருக்குது. அப்படியே கடல்னு தான் சொன்னாங்க. இது நல்லா இருக்குது பார்க்கவே. வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து ஹவுஸ் போட்டிங்கும் அப்புறம் வந்துட்டு ஸ்பீட் போட்டு இதெல்லாமே இருக்கும். அப்புறம் பீச்சிலையுமே வந்துட்டு ஸ்பீட் போட் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவே. அங்கே போயிருந்தப்போ இருந்துச்சு. அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்துட்டு காலையிலே வந்துட்டனால கிட்டத்தட்ட ஒரு 10 மணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்தனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஈவினிங் போல் தான் வந்து நிறைய கூட்டம் வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு ஹவுஸ் போட்டிங்குமே இருக்குமா. நாங்கள் போன டைமில் வந்துட்டு ஸ்பீட் போட் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் வந்துட்டு ஸ்பீட் போட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அந்த டைமில் எல்லா போட்டுமே வந்து ரைடு போயிருந்துச்சு. சரி திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு இந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தார். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளும் போட்டிங் போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஏறிட்டோம். இதில் வந்து 6 சீட் இருக்குது. 6 பேர் வந்து உக்காந்துக்கலாம். குழந்தைகளை மட்டும் வந்துட்டு கையில் வச்சுக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பெரிய பாப்பாவை நானும், சின்ன பாப்பாவை வந்து எங்கள் வீட்டுக்காரமே கையில் வச்சுக்கிட்டாரு. இதில் வந்துட்டு 600 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். நைனா மட்டும் வெளியே கரையில் நின்றுட்டே இருந்தார். நாங்கள் போயிட்டுருக்கும்போது அவர் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் வந்துட்டு நாங்கள் ரைடு போயிட்டு வந்த பிறகு அப்புறம் எங்கள் நைனா கூடயும் நாங்கள் மறுபடியும் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துட்டு வெளியே நின்றுருந்தாங்க. நான் தம்பிங்க, என் ஹஸ்பண்டு, அப்புறம் எங்கள் நைனா எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 2 தடவை நாங்கள் இந்த தடவை வந்து போட்டிங் போயிருந்தோம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிங் போகிறேன். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே போனதில்லை போட்டிங் வந்து. இந்த டைம் தான் நான் வந்து போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் கத்திக்கிட்டே வந்துட்டுருந்தோம். ஆலப்புழா பீச், என்னமோ ஒரு பீச்சு, சிராபி மலையா, என்னமோ ஒரு பீச்சு. ஆமாம், சிராபி மலையா. நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, வாங்க வாங்க. இங்கே என்னமோ தெரியல, நீரால பேச்சு மரால பேச்சுன்ட்டு காரில் போய் வந்தோம். இந்த காலத்தை இங்கே போனோம் நாங்களே. அது ரொம்ப ஆக்டிவிட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க எதுமோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்க, நடந்து போங்க. தண்ணீர்முகம் இருந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பீச் வந்துடும். பீச் வந்து நாங்கள் வரும்போது 12:30 இருக்கும். நல்ல வெயில், மொட்டை வெயிலுங்கிறனால நாங்களும் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணி வந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. மதியங்கிறனால பீச் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ஆனால் தான் ரொம்ப கூட்டம் வரும்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு பாப்பாங்க வந்து ரொம்ப நேரம் இந்த தடவை வந்து பீச்சில் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. எங்கள் குட்டி பாப்பாலாம் வந்து அந்தளவுக்கு பீச்சில் விளையாடவே மாட்டா. இந்த தடவை வந்து அவளுமே இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா விளையாண்டா. நாங்கள் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கடல் போனப்போ அவெல்லாம் வரவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். இந்த தடவை அவளே வந்துட்டு பீச்சில் வந்து ரொம்ப நேரம் விளையாண்டா. மதியம் ஒரு 2:30 வரைக்கும் நாங்கள் வந்து பீச்லேயே தான் இருந்தோம். ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா பேக் அடிச்சிடணும். வந்துட்டு ஹோட்டல் வச்சா நல்லா ஓடும் போல். இங்கே சரியான கூட்டம். நாங்கள் வந்து பசிங்கனால டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்ருந்தோம். நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் உட்காந்துருக்குறது வந்து ஹோட்டலுக்கு பின்னாடி. அங்கேயுமே வந்துட்டு ஒரு
போட்டிங் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சும்மா தான் போட்டெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. நைட் எதுவும் இருக்கா என்னான்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி பார்க் இருக்குது, அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் நைனா வேறு சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு கால் வலிக்குது, வாங்கடா வீட்டுக்கு போகலாம், இனி நைட் ஆயிரும் வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிகிட்டே கூப்பிட்டுட்டே இருந்தனால நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.